ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான பூரி குருமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. எதுவுமே கற்றுக்கிட்டோன்னா ஈஸி தான். செய்ய தெரியாதவங்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இதுக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது 3 தாங்க தேவைப்படும். உருளைக்கிழங்கு இதை மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் குக்கரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிட்டேன். இல்லை தேவையான அளவுக்கு எண்ணெய், சூடேறினதுக்கு அப்புறம் இது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை 2 கீனி சேர்த்துருக்கேன். இது கூடவே வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே குருமாவுக்கு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த குருமாவுக்கு வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே தக்காளி, நான் 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சில பேர் நிறைய சேர்ப்பாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது மஞ்சள் கலராக தான் இருக்கும் இந்த குருமா. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம இந்த வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா கையாலேயே மசிச்சு விட்டு இது கூட சேர்த்துடணும். உருளைக்கிழங்குல உள்ள மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு நம்ம கையாலேயே அதை மசித்து சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கணும். ஒரு சில கிழங்கெல்லாம் அப்படியே சின்ன கிழங்கா இருந்ததுன்னா அப்படி முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மசித்து சேர்க்குறப்ப அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நல்லா மசிச்சு விட்டு சேர்க்குறது. ஒரு சில பேருக்கு பூரியில் கிழங்கு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி உள்ளவங்களாம் அப்படியே பாதி பாதியாக கூட சேர்த்துக்கலாம். இதை மாதிரி எல்லா கிழங்கையுமே நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். காரம்னு பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்கும். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இது என்னன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு, அதில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு கரைசலை அப்படியே நம்ம குருமாவில் ஊற்ற வேண்டியதான். இது ஊற்றுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாவும் கொஞ்சம் கெட்டியாகும். சில பேர் தோசை மாவு சேர்ப்பாங்க, தோசை மாவும் நல்லாயிருக்கும். தோசை மாவு ஊற்றுறப்ப அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம
இந்த மாவு சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், ஊற்றுனது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் குருமா. பூரிக்கு நம்ம எந்த குருமா வச்சு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த குருமா மட்டும்தான், பூரினாலே இந்த குருமா மட்டும்தான் செட் ஆகிற மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குருமா தாங்க இது. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதை டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். இதை பூரி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பூரி சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு வேணாலும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூடயே நம்ம கொண்டக்கடலை போட்டு கூட செய்யலாம். கொண்டக்கடலை போட்டு செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.